ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜுவாலஜி டாக்ஸ். எல்லோரும் பிஜிடிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். படிக்க ஆரம்பிக்காதவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து டே பை டே இந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பிஜிடிஆர்பி யூனிட் 1ல் நாம் பார்த்துட்டு இருந்த டாபிக்ஸ் வரிசையில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கேனல் சிஸ்டம் இன் ஸ்பாஞ்சஸ். சரிங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேனல் சிஸ்டம் இன் ஸ்பாஞ்சஸ். ஃபஸ்ட்டு கேனல்னால் என்ன, ஓகேங்களா? ஸோ கேனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் வாய்க்கால் இருக்கும். ஸோ அந்த ஆறு இருக்கும், ஆறுலேருந்து வாய்க்கால்கள் வரும். வாய்க்கால்லேருந்து நம்ம இன்னும் வந்து குறுகலாக சில கால்வாய்களை வெட்டி அந்த கால்வாய்கள் வழியாக வந்து தண்ணி வந்து விளைநிலங்களுக்கு வந்து நம்ம பாய்ச்சுவோம் இல்லைங்களா? ஸோ அது தண்ணி போகிறதுக்கான ஒரு இது தான் நம்ம இந்த கேனல் அல்லது கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் போரிஃபெரன்ஸ். போரிஃபெரன்ஸ்னால் என்ன? துளை உடலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட உடம்பு பூரா வந்து நிறைய சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அதனால தான் அது ஃபைலம் போரிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைலம் போரிஃபெரா பற்றின ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் படிக்காதவங்க நம்ம சேனல்லையே வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போரிஃபெரா வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அதை போய் பாருங்கள். அது ஒரு பேசிக் வீடியோ. அதை தெரிஞ்சுட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ அந்த கேனல்ஸ் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே கேனல்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சஸ்லேயும் வாட்டர் வந்து வெளியிலேருந்து உள்ளார வந்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போரிஃபெரானாவே நிறைய தொலைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸ்பாஞ்சஸ் வந்து அக்வாட்டிக் இன் நேச்சர். ஸோ 100% வந்து அக்வாட்டிக் அப்படிங்கும்போது தண்ணிக்குள்ளே தான் இது இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இது ஒரு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. என்ன, செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு தனியாக ஒரு ஆர்கன் சிஸ்டமோ இல்லை தன்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்கு. அதனால இதோட செல்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு கேனல் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. இந்த கேனல் சிஸ்டம்ன்றது நிறைய பைப்லைன்ஸ் ஆர் டியூப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேனல் சிஸ்டம் வழியாக அந்த சரௌண்டிங் வாட்டர் வந்து உள்ளார வர்றதுக்கும் உள்ளார இருக்க வாட்டர் வெளியில் போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கனெக்டட் டு ஃபார்ம் அ கேனல் சிஸ்டம். ஸோ அதான் கேனல் சிஸ்டம் இன் ஸ்பாஞ்சஸ். ஸோ இதில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான். அதுக்கு வந்து அது இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன, ஸ்பாஞ்சஸ் ஆர் போரிஃபெரா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து செசைலாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும், மூவ் பண்ண முடியாது. அப்போது ஒரே இடத்துல இருக்கும். வாட்டர் கரண்ட் மட்டும்தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன மாதிரி இந்த வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்டர் கரண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீர் வந்து வெளியிலேருந்து உள்ளார வர்றது மூலமாக இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு தேவையான ஃபுட்டு, ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இந்த கேனல் சிஸ்டம் வழியாக வாட்டர் மூலமாக கேனல் சிஸ்டம் வழியாக உள்ளார வருது. அதே போல் இந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் இல்லாட்டி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அந்த வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வெளியில் போகிறது, இல்லாட்டி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்பாஞ்சுக்கு போனால் தானே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் மூவ் பண்ணி போகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் கரண்ட் ஆர் த கேனல் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் வாட்டர் கரண்ட் ஆர் கேனல் சிஸ்டம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. ஆக்சுவலாக நம்ம சிலர் வந்து பார்த்து பயந்துப்பாங்க இந்த டாபிக் பார்த்துட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஸ்பாஞ்சஸ். ஸோ சிம்பிளுங்க. 3 டைப் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் தான். என்னென்னு பாருங்கள். ஆஸ்கான், சைகான், லியூகான். ஆஸ்கான் டைப்பு, சைகான் டைப், லியூகான் டைப், அந்த 3 டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் தான் இருக்குது. அந்த 3 பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் படிக்கும்போது ஒரே பேஜில் கம்பேரிட்டிவாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராம் பேஸ் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் டயக்ராம் வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
நீங்கள் படிக்கும்போது நீங்களே ஒரு ஹேண்ட் ட்ரான் டயக்ராம் பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. அதை பார்த்துட்டே நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப்பான ஆஸ்கான் டைப் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்பான ஆஸ்கான் டைப் கேனல் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆஸ்கான் அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக் டைப். இதில் ரொம்ப அந்த கேனல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப கச்சமுச்சான்னு, அதாவது நிறைய பிரான்ச்சிங்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால் சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்கான் டைப் கேனல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ஆஸ்கான் அப்படிங்கிறது ஸ்பாஞ்சோட நேம் கிடையாது, இது கேனல் சிஸ்டத்தோட நேம். சரிங்களா? ஸோ இதில் சில சமயம் ஆஸ்கனாய்டு ஸ்பாஞ்ச், சைக்னாய்டு ஸ்பாஞ்ச், லியூக்கனாய்டு ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் கொண்ட ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம் அது. சரிங்களா? ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் இந்த ஆஸ்கான் கேனல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா லியூகோசோலிடியா அப்படிங்கிற ஒரு ஸ்பாஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சைக்னாய்டு ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைக்னாய்டு ஸ்பாஞ்சஸ், அதாவது சைக்கான் டைப் கேனல் சிஸ்டம் இருக்க ஸ்பாஞ்சஸில் எடுத்தோடனே சைக்கான் கேனல் சிஸ்டம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஆஸ்கான் வந்து அதுதான் வந்து சைக்கானை வந்து காம்ப்ளெக்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஏர்லி ஸ்டேஜ், அந்த சைக்னாய்டு ஸ்பாஞ்சஸோட ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆஸ்கான் கேனல் சிஸ்டம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அது சைக்கானாக மாறும். சரிங்களா? ஸோ இதில் என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும் ஆஸ்கான் கேனல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு ஆஸ்டியா ஆர் இன்கரண்ட் போர்ஸ் ஆர் டர்மல் ஆஸ்டியா அப்படின்னு என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். போர்ஸ் இருக்குது, அதாவது அந்த ஸ்பாஞ்சோட அவுட்டர் சர்ஃபேஸில் எக்கச்சக்கமான போர்ஸ் இருக்குது. இந்த போர் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி தொலைகள் இல்லை. கேனல் சிஸ்டம் படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி என்னென்னா போர் அப்படிங்கிறது வெறுமனே அந்த ஓட்டை கிடையாது. அந்த ஓட்டைன்றது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் த இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் ஆஃப் போரோசைட்ஸ். இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் ஆஃப் போரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போரோசைட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த போரோசைட் அப்படிங்கிறது போர் கண்டெய்னிங் செல்ஸ். சரிங்களா? போரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ். இன்ட்ராசெல்லுலார்னா என்னது? செல்லுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸு தான் வந்து போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்டியா ஆர் த டர்மல் போர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் தெரியுது, இதுதான் ஆஸ்டியா. இந்த ஆஸ்டியா வந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ரேடியலி, அப்படியே க்ராஸாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அது எதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஸோ இந்த ரீஜன், இந்த பிளாக்காக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் அந்த ஜெல்லி லைக் ரீஜன் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஜெலட்டினஸ் ரீஜனுக்கு பேர் மீசன்கைம். ஓகேங்களா? இந்த மீசன்கைமுக்குள்ளார அது ஒரு டியூப் மாதிரி போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகி என்ன பண்ணுது? ஸோ போர்ஸ் ஆர் த ஆஸ்டியா எக்ஸ்டெண்ட் ரேடியலி இன்டு த மீசன்கைம் அண்ட் ஓப்பன் இன்டு த ஸ்பாஞ்சோசீல். சரிங்களா? இந்த ஸ்பாஞ்சோசீல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லார்ஜ் கேவிட்டி. அந்த ஃபுல் ஸ்பாஞ்சோட பெரிய ஒரு இன்டர்னல் ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பாஞ்சோசீல். இந்த ஸ்பாஞ்சோசீலோட அந்த இன்னர் லைனிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த லைனிங் ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னா குவைனோடர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவைனோடர்ம்னா என்ன? வரிசையாக குவைனோசைட்ஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ குவைனோசைட்ஸ்னால் என்ன? இட் இஸ் லைன்டு பை குவைனோசைட்ஸ். த ஸ்பாஞ்சோசீல் இஸ் லைன்டு பை குவைனோசைட்ஸ். நிறைய குவைனோசைட்ஸ் வரிசையாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை குவைனோடர்ம் அப்படின்னு சொல்கிறோம். குவைனோசைட்ஸ் அப்படின்னா flagellated cells. flagellated cells இப்போ காலர் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு குவைனோசைட். ஸோ இதில் இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நடுவில் ஃப்ளாஜெல்லம் இருக்கும், சுற்றி வந்து ஒரு காலர் டைப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதனால இது நம்ம காலர் செல்ஸ் ஆர் குவைனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் flagellated cells. வரிசையாக குவைனோசைட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த லேயரை வந்து என்ன சொல்கிறாங்க? குவைனோடர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னர் lining of the spongiocele is having what குவைனோசைட்ஸ் to form குவைனோடர்ம். வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா வெளியில் வந்து பின்னோகோடம்
அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. பினோகோடம்னா என்ன? பினோகோசைட்ஸ் எல்லாம் வரிசையாக அரேஞ்ச் ஆகி ஃபார்ம் பண்ணுறது தான் பினோகோடம். பினோகோசைட்ஸ் அப்படிங்கிறது நான் ஃப்ளாஜெல்லேட்டட் ஃப்ளாட் செல்ஸ். நான் ஃப்ளாஜெல்லேட்டட் ஃப்ளாட் செல்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஓகே, அடுத்ததுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்சோசீல்குள்ளார வாட்டர் வந்துடுது. ஸோ வெளியிலேருந்து வாட்டர் ஆஸ்டியா வழியாக இந்த ஸ்பாஞ்சோசீல்குள்ளார வந்து ஸ்பாஞ்சோசீல்லேருந்து ஒரு சிங்கிள் லார்ஜ் ஓப்பனிங் இருக்குது, நேரோ ஓப்பனிங் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? ஆஸ்குலம். இந்த ஆஸ்குலம் வழியாக வெளியில் போகுது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்குலம் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஆஸ்குலம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ரீஜன் தான் ஆஸ்குலம். இப்படி இருக்குது, ஒரு ஃப்ளார் வாஷ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா, ஸோ இந்த ரீஜன் அந்த அவுட்டர் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த சர்க்கிளை வந்து நிறைய என்ன இருக்குது? மோனாக்சான் ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது. மோனாக்சான் என்ன? ஒரே ஒரு சைடு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்பிக்யூல்ஸ் எல்லாம் மோனாக்சான் ஸ்பிக்யூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் ஃப்ரிஞ்சுடு பைனா அது லைன்டு பை மோனாக்சான் ஸ்பிக்யூல்ஸ். ஸோ இந்த இவ்வளோ தான். இந்த வாட்டர் கரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அவுட் சைட் வாட்டர் என்டர்ஸ் த்ரூ ஆஸ்டியா ஆர் த டர்மல் போர், அதுக்கப்புறம் இன்டு த ஸ்பாஞ்சோசீல்லேருந்து ஆஸ்குலம். எப்படி இந்த வாட்டர் உள்ளார வருது? யாரோட ஹெல்ப் மூலமாக இது வருது அப்படின்னா கோயினோசைட்ஸ் மூலமாக தான். ஆப்வியஸாக அந்த ஃப்ளாஜெலேட்டட் செல்ஸ் ஆஃப் த கோயினோசைட்ஸ் கீப்ஸ் ஆன் பீட்டிங். அந்த பீட்டிங் மூலமாக வாட்டர் கரண்ட் க்ரியேட் ஆகுது. அந்த வாட்டர் கரண்ட் க்ரியேட் ஆகிறது மூலமாக வெளியில் இருக்க வாட்டர் உள்ளார வருது. ஸோ இதில் வாட்டர் ஃப்ளோ ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, த ரேட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இஸ் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு லார்ஜ் இன்டர்னல் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சோசீல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து உள்ளார வந்த வாட்டர் ஃபுல்லாக அதில் தங்கி மெதுவாக தான் வெளியில் போகும். இங்கே அந்த அவுட்ஃப்ளோவோட ரேட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பெரிய ஸ்பேஸ்னால, பெரிய ஓப்பனிங்னால. அதனால உள்ளார வர வாட்டரோட ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இங்கே எம்டி ஆக மெதுவாக தான் உள்ளார வாட்டர் வரும். ஸோ த ரேட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்கான் டைப்பில் த ரேட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இஸ் ஸ்லோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆஸ்கான் டைப் பொறுத்த வரைக்கும், ஆஸ்கான் டைப் கேனல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா சைகான் டைப். பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு சைகான் கேனல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் ஐ செட் எர்லியர், ஆஸ்கான் டைப்போட ஒரு இவால்வ்டு வெர்ஷன் தான் வந்து சைகான் டைப் ஸ்பாஞ்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போர்ஸே வந்து நிறைய ஃபோல்டிங் மாதிரி இருக்குது, போர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் கேனல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் இருக்கும் அப்படின்னா ஸ்கைஃபா அண்ட் கிரான்ஷியா. இந்த ஸ்கைஃபாவில் தான் இந்த மாதிரியான டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் இருக்குது, சைகான் டைப். கிரான்ஷியா வந்து இதை விட இன்னும் காம்ப்ளெக்ஸான சைகான் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஆஸ்கான் டைப். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒரு ஆஸ்கான் டைப் எப்படி இருக்குது? நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வாஷ் மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஆஸ்கான் டைப்பை நீங்கள் வந்து ஒரு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்க பிளெயின் அவுட்லைன் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஹரிசான்டல் ஃபோல்டிங் ஆயிடுது. இந்த ரெண்டு சைடும் இப்படி ப்ரெஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஹரிசான்டல் ஃபோல்டிங் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த சைகான் டைப். ஸோ இட் இஸ் evolved form or Sicon canal system is derived from Ascon type அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் எவிடெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கைஃபாவோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது ஸோ அதோட ஏர்லியர் ஸ்டேஜஸில் எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்கான் டைப்பு தான் இருக்கான். ஆஸ்கான் டைப் கேனல் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறமா இவால்வ் ஆகி தான் சைகான் டைப் கேனல் சிஸ்டமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி மோர் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் இந்த பார்ட்டு தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்ம பார்த்தபோது ஜஸ்ட்டு ஒரு ரேடியல் கேனல் இருக்கும், ஆஸ்கான் டைப்பில் ஒரு எக்ஸ்டர்னல் ஆஸ்டியா இருக்கும், அப்புறம் வந்து ரேடியல் கேனல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளார வந்து ஸ்பாஞ்சோசெல் ஆஸ்குலம், அவ்வளோதான் இல்லைங்களா? ஆஸ்டியான்னு போட்டுட்டேன், ஆஸ்குலம். ஓகே ஃபைன். ஸோ
ஸோ ஆஸ்குலம் அப்படிங்கிறது ஒன் சிங்கிள் ஓப்பனிங். ஆஸ்டியானா மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் இருக்கும். மிஸ்டேக் ஆஃப் ரிட்டன். ஸோ மாற்றிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த 2 டைப் ஆஃப் கேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சைக்கான் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இன்கரண்ட் கேனல், அனதர் ஒன் இஸ் ரேடியல் கேனல். இப்போ இன்கரண்ட் கேனலும் ரேடியல் கேனலும் ஒன்றா இன்டர் கனெக்ட் ஆகி தான் இந்த சைக்கான் டைப் கேனல் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. சரி, எப்படி இருக்குது கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெளியில் வந்து ஒரு போர் இருக்குது. வெளியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே போர் இருக்குது போரிஃபெரானால். ஸோ அந்த போருக்கு பேர் இன்கரண்ட் போர். சரிங்களா? இந்த இன்கரண்ட் போர் இப்போது இதுதான் வந்து அவுட்டர் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஓட்டைக்கு பேர் தான் இந்த இன்கரண்ட் போர். இந்த ஓட்டையிலேருந்து ஒரு டியூப் இருக்கு இல்லைங்களா, இந்த டியூபுக்கு பேர் வந்து இன்கரண்ட் கேனல். இந்த நேரோ டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூபுக்கு பேர் இன்கரண்ட் கேனல். இந்த நேரோ டியூப் உள்பக்கம் ஓப்பன் ஆகும்ல, ஸோ அந்த ரீஜனுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோசோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ப்ரோசோஃபைல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, இந்த இன்கரண்ட் கேனல். ஸோ இந்த இன்கரண்ட் கேனல் கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த இன்கரண்ட் போரு, உள்ளர தண்ணி வர்றதுக்கான போர் இன்கரண்ட் போரு, அது ஆஸ்டியா. ஸோ இந்த இன்கரண்ட் போரோட அந்த இன்கரண்ட் கேனலில் என்ன செல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து பினக்கோசைட்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் பினக்கோசைட்ஸ் ஆர் நான் ஃப்ளாஜெல்லேட்டட் ஃப்ளாட் செல்ஸ். ஓகேங்களா? நான் ஃப்ளாஜெல்லேட்டட் ஃப்ளாட் செல்ஸ். ஸோ அதுதான் அந்த இன்கரண்ட் கேனலை வந்து லைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த இன்கரண்ட் கேனல் ஓப்பன் இன்டு த ரேடியல் கேனல். இன்கரண்ட் கேனல் வந்து இந்த ரீஜன் தான், இந்த கேப்பெல்லாம் தான் ரேடியல் கேனல். இந்த ஃபோல்டிங் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே ரேடியல் கேனல்ஸ். இன்கரண்ட் கேனல் வந்து ரேடியல் கேனலுக்குள்ளே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரோசோஃபில் அப்படிங்கிற ஓப்பனிங் மூலமாக. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் தான் ப்ரோசோஃபில் வழியாக அது இந்த ரேடியல் கேனல் அப்படிங்கிற ரீஜனுக்கு வருது. ஸோ இந்த ரீஜன் ஒரு ரேடியல் கேனல். ரேடியல் கேனலுக்குள்ளே வந்த வாட்டர் ஸ்பாஞ்சோசீல்குள்ளே எப்படி போகுது அப்படின்னா, அங்கே அகெயின் இன்னொரு ஓப்பனிங் இருக்குது. இந்த ரீஜனை தான் இன்னொரு ஓப்பனிங்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜனுக்கு பேர் அப்போபைல்ஸ். சரிங்களா? ப்ரோசோபைல்ஸ் வந்து இன்கரண்ட் கேனலில் இருக்க ஓப்பனிங், அப்போபைல்ஸ் அப்படிங்கிறது ரேடியல் கேனலில் இருக்க ஓப்பனிங். கொஷின் கேட்கலாமா இதிலேருந்து? தாராளமாக இதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கரண்ட் கேனல் ஓப்பன்ஸ் இன்டு த ரேடியல் கேனல் த்ரூ ப்ரோசோபில்ஸ். ஓகேங்களா? இதே வந்து ரேடியல் கேனல் ஓப்பன் இன்டு ஸ்பாஞ்சோசீல் த்ரூ அப்போபைல்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டு? இன்கரண்ட் கேனல்னால் ப்ரோசோஃபில், ரேடியல் கேனல் அப்படின்னா அப்போஃபில். இப்போ இதை இன்னும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆர்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரேடியல் கேனல்னால் அப்போஃபைல்ஸ் வழியாக தான் ஓப்பன் ஆகும், ஆர்க். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து நீங்கள் வந்து அக்ரோனிம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நிமோனிக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்னோட ஜஸ்ட் ஒரு ஐடியா, அது இப்போ கன நேரத்தில் மனதில் தோன்றிய ஒரு ஐடியா தான் இது. ஸோ ரேடியல் கேனல் ஓப்பன் த்ரூ அப்போஃபைல்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இன்கரண்ட் கேனல் ஓப்பன் த்ரூ ப்ரோசோஃபில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோசோஃபில்குள்ளே டப்போஃபைல் உள்ள வந்து ஸ்பாஞ்சோசீல்குள்ளே வந்துடுது. ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும், இந்த ரேடியல் கேனல் ஃபுல்லாக இந்த ரீஜன் இருக்குல்ல, ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னா தலைவன் இருக்கான், கொயனோசைட்ஸ். தலைவன் இல்லாமல் கேனல் சிஸ்டம் கிடையாதுங்க. கொயனோசைட்ஸ் இல்லாமல் கேனல் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து வாட்டர் கரண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி தண்ணி உள்ளறதுக்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இன்னர் சைட் ஆஃப் த ரேடியல் கேனல் ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னா கொயனோசைட்ஸ் லைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட பீட்டிங் மூலமாக தான் வாட்டர் கரண்ட் க்ரியேட் ஆகி இந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளார வருது. ஸோ அப்படி ஸ்பாஞ்சோசீல்குள்ளே வந்த வாட்டர் வந்து ஏன் ஆஸ்குலம் வழியாக வெளியில் போயிடும். ஸோ இன்கரண்ட் போர்ஸு ஓப்பன் இன்டு இன்கரண்ட் கேனல். இன்கரண்ட் கேனலோட லைனிங் வந்து பினக்கோசைட்ஸ் ஆர் நான் ஃப்ளாஜெல்லேட்டட் செல்ஸ். இப்போ நான் ஃப்ளாஜெல்லேட்டட் செல்ஸ்னால அங்கே வந்து வாட்டர் கரண்ட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இன்கரண்ட் கேனல் ஓப்பன் இன்டு ப்ரோசோஃபில்ஸ் அண்ட் ஓப்பன் இன்டு ரேடியல் கேனல் த்ரூ ப்ரோசோஃபில்ஸ். அதாவது இன்கரண்ட் கேனல் வந்து ரேடியல் கேனலுக்குள்ள ஓப்பன் ஆகும்.
ப்ரோசோஃபில் அப்படிங்கிற ஓப்பனிங் வழியாக. இப்போ ரேடியல் கேனல் வந்து அப்போஃபில் அப்படிங்கிற ஓப்பனிங் வழியாக ஸ்பாஞ்சோசில்கில் வரும். இங்கேருந்து வாட்டர் அப்படியே வந்து மேல் நோக்கி ஆஸ்கலம் வழியாக வெளியில் போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த சைக்கான் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம். கிராண்ட்ஷியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இன்கரண்ட் கேனல், ரேடியல் கேனல் வந்து நிறையா இருக்குமா. அதெல்லாம் வந்து தே ஆர் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அனஸ்டோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 11th ஜுவாலஜியில் படிச்சிருப்போம் அனஸ்டோமாஸ்னா சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில். அதாவது ஒரு பைபாஸ் மாதிரி வேறு இதெல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிறது வந்து அனஸ்டோமாஸ். ஸோ இங்கே நம்ம கேப்பெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த கேப் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய செல்ஸ் வந்து ஃபில் ஆகி இங்கே ஒரு கேனல் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் மறுபடியும் இன்டர் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சோசில்கில் வரும். ஸோ அதுதான் வந்து கிராண்ட்ஷியாவில் இருக்குது. அது ஸ்டில் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் திஸ் ஃபார்ம் ஆஃப் சைக்கான். அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் சைக்கான் கேனல் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லியூகான். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம் வந்து லியூகான் டைப்பு. ஓகேங்களா? ஸோ இது சைக்கான் டைப் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகி இன்னும் மோர் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிறது தான் இந்த லியூகான் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் ஃபோல்டிங் ஆஃப் த சைக்கான் கேனல் சிஸ்டம் இட் வில் மேக் இந்த கேனல் சிஸ்டம் ஸ்டில் மோர் காம்ப்ளெக்ஸ். இன்னும் அதிகமாக காம்ப்ளெக்ஸாக மாறுது. நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய டெவலப் ஆகியிருக்கும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் என்ன ஸ்பாஞ்சில் இந்த லியூகான் டைப் கேனல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிற அந்த ஸ்பாஞ்சில் இருக்குது. ஸோ இதில் எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதில் ரேடியல் சிமெட்ரி வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் ரேடியல் சிமெட்ரி இந்த கேனல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர், எக்ஸ்கரண்ட் கேனல் அப்படின்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே தான், ஒரு எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இருக்கும், உள்ளார ஸ்பாஞ்சோசில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஸ்குலம் வழியாக வெளியே போகும். இடையில சில எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்டியா ஆர் த டர்மல் ஆஸ்டியா ஆர் டர்மல் போர், அந்த வெளியில் இருக்க தொலை, அது வழியாக அது இன்கரண்ட் கேனல்குள்ளே ஓப்பன் ஆகுது. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆஸ்டியா ஓப்பன் இன்டு இன்கரண்ட் கேனல். இந்த கேனலுக்கு பேர் இன்கரண்ட் கேனல். சரிங்களா? இன்கரண்ட் கேனல், தண்ணி வாட்டர் கரண்ட் உள்ளார வர கேனல், அதனால் அதுக்கு பேர் இன்கரண்ட் கேனல். ஸோ வெளிப்பக்கம் இருக்க ஓப்பனிங்க்கு பேர் ஆஸ்டியா. இது உள்ளார போய் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா, இந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் ப்ரோசோஃபைல்ஸ். அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரோசோஃபைல். இந்த ப்ரோசோஃபைல் போய் எங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் சேம்பருக்குள்ளே ஓப்பன் ஆகுது, ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர்னு. ஏன் அதுக்கு பேர் ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர்? ஆப்வியஸ்லி அதில் கோயனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃப்ளாஜெலேட்டட் செல்ஸ் லைனாக இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர் இருந்துச்சு. இந்த ஸோ ஆஸ்டியா open into incurrent canal, the incurrent canal open into flagellated chamber via through ப்ரோசோஃபில்ஸ். ப்ரோசோஃபில் அப்படிங்கிற ஓட்டை வழியாக அது ஃப்ளாஜெலேட்டட் சேம்பருக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஃப்ளாஜெலேட்டட் சேம்பருக்குள்ளேருந்து அடுத்தது எது, இந்த எண்டு ஓப்பனிங், இதுக்கு பேர் வந்து அப்போஃபைல். இதுக்கு பேர் அப்போஃபைல். இது ப்ரோசோஃபைல், இது அப்போஃபைல். இந்த அப்போஃபைல் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, எக்ஸ்கரண்ட் கேனல். எக்ஸ்கரண்ட் கேனல். எக்ஸ்கரண்ட் கேனல்லேருந்து அப்படியே இங்கே பாருங்கள், இதுதான் எக்ஸ்கரண்ட் கேனல். இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர் இருக்கும், அதனால நான் இதை தனியாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஆஸ்டியாவிலேருந்து வர அந்த நேரோ டியூப் வந்து இன்கரண்ட் கேனல். நேரோ டியூபோட எண்டில் இருக்க ஓப்பனிங்க்கு பேர் தான் ப்ரோசோஃபைல். ப்ரோசோஃபைல் வந்து எங்கே ஓப்பன் ஆகும், ஃப்ளாஜெலேட்டட் சேம்பருக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஃப்ளாஜெலேட்டட் சேம்பர்லேருந்து இருக்க ஓப்பனிங்க்கு பேர் வந்து அப்போஃபைல். இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அப்போஃபைல் இருக்கும். அப்போஃபைல் எல்லாம் வந்து என்னது, எக்ஸ்கரண்ட் கேனலுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இதெல்லாமே எக்ஸ்கரண்ட் கேனல். எல்லா எக்ஸ்கரண்ட் கேனலும் எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸ்பாஞ்சோசில், அதுக்கப்புறம் ஆஸ்குலம்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து அகெயின் வாட்டர் கரண்ட்டை யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா ஃப்ளாஜெலேட்டட் சேம்பரில் இருக்கக்கூடிய கோயனோசைட்ஸ் தான். ஸோ இந்த லியூகான் கேனல் சிஸ்டமில் வந்து இன்னும் சப்டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேனல்ஸை இன்னும் கொஞ்சம் இவால்வ் ஆகியிருக்கும். அதை பேஸ் பண்ணி 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். லியூகான் டைப்போட சப்டைப்ஸ்
3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா யூரிஃபைலஸ், ஏஃபோடல் டைப், டைஃபோடல் டைப். ரொம்ப சிம்பிள் தான், இதில் ஒன்றும் இல்லை. இது இந்த யூரிஃபைலஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் லியூகான் கேனல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்போஃபைல்ஸ் இருக்கும். அப்போஃபைல்ஸ்னால் என்னென்னா நேரடியாக இந்த ரீஜன் தானே அப்போஃபைல், அதாவது ஃப்ளாஜலேட்டட் சேம்பர் வந்து எக்ஸ்கரண்ட் கேனலை வந்து ஓப்பன் பண்ணுற அந்த ரீஜனுக்கு பேர் அப்போஃபைல்ஸ். நேரடியாக அப்போஃபைல்ஸ் மூலமாக எக்ஸ்கரண்ட் கேனலுக்குள்ளார ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதுக்கு பேர் யூரிஃபைலஸ் கேனல் சிஸ்டம் ஆஃப் லியூகான் டைப், யூரிஃபைலஸ் டைப் ஆஃப் லியூகான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பிளாக்கினா அப்படிங்கிற ஒரு ஸ்பாஞ்சு தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஏஃபோடல் அப்படின்னா ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா டியூப் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ஏஃபோடல். என்னென்னா இதில் அந்த ஃப்ளாஜலேட்டட் சேம்பர்லேருந்து மறுபடியும் இன்னொரு நேரோ டியூப் வருது. அந்த டியூப் வந்து ஏஃபோடல் டியூப் ஆர் ஏஃபோடஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஏஃபோடஸ் மூலமாக தான் அது எக்ஸ்கரண்ட் எக்ஸ்கரண்ட் கேனலில் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஜியோடியா அப்படிங்கிற ஒரு ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் லியூகான் கேனல். டைஃபோடல் அப்படின்னா அதாவது இந்த ஃப்ளாஜலேட்டட் சேம்பருக்கு முன்னாடி ஒரு நேரோ டியூப் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா லியூகான் டைப்பில் வந்து இன்கரண்ட் கேனல் வரும். இன்கரண்ட் கேனல் தான் வந்து அந்த ப்ரோசோஃபைல் மூலமாக ஃப்ளாஜலேட்டட் சேம்பரில் ஓப்பன் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதில் இந்த இன்கரண்ட் கேனலுக்கும் ஃப்ளாஜலேட்டட் சேம்பருக்கும் நடுவில் ஒரு டியூப் இருக்குது. அதுதான் வந்து ப்ரோசூடஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரோசூடஸ் அப்புறம் ஃப்ளாஜலேட்டட் சேம்பர் அப்புறம் ஏஃபோடஸ், இது ரெண்டும் இருக்கிறதுனால அது டைஃபோடல் டைப் ஆஃப் லியூகான் கேனல் சிஸ்டம். ஸோ இது வந்து ஸ்பாஞ்சில்லா அண்ட் ஆஸ்காரில்லா அப்படின்ற 2 ஸ்பாஞ்சஸில் இந்த டைப் ஆஃப் லியூகான் கேனல் சிஸ்டம் காணப்படுது. ஸோ இதுதான் வந்து கேனல் சிஸ்டம் இன் ஸ்பாஞ்சஸ். ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிங்க, டயக்ராம் பக்கத்தில் வரைஞ்சி வச்சுட்டு படிங்க. அப்போ இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஜுவாலஜி டாக்ஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.